வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கோவையில் மாபெரும் போராட்டம். போராட்டத்திற்கு திரண்டு வந்திருந்த கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டி மாபெரும் போராட்டமானது கோவையில் உள்ள செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது. ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த ஒரே சட்டத்தின் மூலம் 164 ஏழைகளுக்கான கல்லூரிகள் பணம் கொழிக்கும் வியாபார நிறுவனம் ஆகிவிடும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் ஏழை மாணவர்களின் சொத்து. இதனை பாதுகாப்பது மக்களின் கடமை. கடந்த 75 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியமிக்க பொது நிதியில் வளர்ந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் அரசின் முடிவு சமூக நீதிக்கு எதிரானதாகும். இதனால் கல்வி கட்டணம் பல மடங்கு உயரும். ஏழை மாணவர்களின் சேர்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்காது. அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. இடஒதுக்கீடு கொள்கை தகர்க்கப்படும். இனி அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு கல்லூரிகள் என அனைத்தும் தனியார் மயமாகும் அபாயம் ஏற்படும் என்கின்ற அனைத்து சாராம்சங்களையும் வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாபெரும் போராட்டம் நடத்தியது. போராட்டத்திற்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் ஏயூடி சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பிச்சாண்டி, துணைத் தலைவர் பேராசிரியர் செந்தில்குமார், ஜோன் 2 தலைவர் பேராசிரியர் அருண்பரத், ஜோன் 3 செயலாளர் பேராசிரியர் முத்தரசு மற்றும் கிளை பொறுப்பாளர்கள், TANSAL அரசு ஊழியர் சங்கம் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் மற்றும் ஜோன் 7 தலைவர் பேராசிரியர் அன்பரசு, CPS ஒழிப்பு இயக்கம் பிலால், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொருளாளர் குருசாமி மற்றும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி, மாநில அமைப்பு செயலாளர் செல்வராஜ், தலைமை நிலைய செயலர் ராஜ், மாநில இலக்கிய அணியைச் சேர்ந்த பட்டாபி மற்றும் துணைத் தலைவர் பொன்னுக்குட்டி, பொருளாளர் பெருமாள்சாமி உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அவசரமாக சட்டசபையில் நிறைவேற்றிய அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து போராடினார்கள். போராட்டத்தின் இறுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் தமிழக மாணவ மாணவிகளின் கல்விக்காக போராடும் போர்ப்படை தளபதியுமான வே. ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்காக நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தற்போது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்களாக மாற்றும் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வைக்கும் என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும். தமிழக அரசு திரும்ப பெறு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை திரும்ப பெறு தமிழக அரசே திரும்ப பெறு தமிழக அரசே அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்காது
தனியாருக்கு கொடுக்காது. இட ஒதுக்கீட்டு கொள்கையும் போச்சு, அரசு ஒதுக்கீடு இடமும் போச்சு, ஏழை மாணவன் கல்வியும் போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, தனியார் கல்வி ஆராய்ச்சிக்கும் அல்ல வளர்ச்சிக்கும் அல்ல, ஆராய்ச்சிக்கு அல்ல வளர்ச்சிக்கு அல்ல, கொள்ளைக்கே கொள்ளைக்கு கொள்ளைக்கே 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 கொள்ளைக்கு கொள்ளைக்கே கொள்ளைக்கே தரம் வாய்ந்த கல்லூரியை தரம் வாய்ந்த கல்லூரியை தனியாருக்கு தாரை வார்த்தால் தனியாருக்கு தாரை வார்த்தால் அரசு ஒதுக்கீடு இடமில்லை, அரசு ஒதுக்கீடு இடமில்லை, இடஒதுக்கீடு இனி இல்லை, இடி இல்லை, ஏழை மாணவனுக்கு இடமில்லை, ஏழை மாணவனுக்கு இடமில்லை, பணம் 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 பணம், இனி எல்லாமே பணம் பணம். இது எல்லாமே பணம் பணம். தமிழக அரசு, தமிழக அரசு தமிழக அரசு, தமிழக அரசு, திரும்ப பெறு, 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 சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு. சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு. தமிழக மக்களே, தமிழக மக்களே, தமிழக மக்களே, தமிழக மக்களே, இப்போது தடுக்காவிட்டால் இப்போது தடுக்காவிட்டால் அரசு பள்ளியும் இருக்காது, அரசு பள்ளியும் இருக்காது, அரசு கல்லூரி இருக்காது, அரசு கல்லூரி இருக்காது, அரசு பள்ளி இருக்காது, அரசு பள்ளி இருக்காது, அரசு கல்லூரி இருக்காது. அரசு கல்லூரி இருக்காது. தமிழக அரசு, தமிழக அரசு தமிழக அரசு, தமிழக அரசு, சமூக நீதி பேசிக்கொண்டு சமூக நீதி பேசிக்கொண்டு ஏழை கல்விக்கு சமாதியா, ஏழை கல்விக்கு சமாளியா, ஏழை கல்விக்கு சமாதியா, ஏழை கல்விக்கு சமாளியா, அரசு உதவி கல்லூரிகளை அரசு உதவி கல்லூரிகளை தனியார் கொள்ளை நிறுவனமாக்கும் தனியார் கொள்ளை நிறுவனமாக்கும் சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு, சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு. சட்ட திருத்தம் என்று தேசிய கல்வியை எழுப்போம் என்று அதைவிட கொடுமையை செய்கிறாய், அதைவிட கொடுமையை செய்கிறாய், அதைவிட கொடுமையை செய்கிறாய். அதைவிட கொடுமையை செய்கிறாய். ஏமாற்றாதே, 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 சமூக நீதி என்று சொல்லி சமூக நீதி என்று சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றாதே. தமிழக மக்களை ஏமாற்றாதே. எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, உயிரை கொடுத்து உரிமை காப்போம். உயிரை கொடுத்து உரிமை காப்போம். எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை செய்கின்றோம். எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. திரும்ப பெறு, திரும்ப பெறு, மக்கள் திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. திரும்ப பெறு, திரும்ப பெறு, மக்கள் விரோத சட்டத்தை மக்கள் விரோத சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. திரும்ப பெறு, திரும்ப பெறு. தமிழக அரசு, தமிழக அரசு தமிழக அரசு, தமிழக அரசு, இட ஒதுக்கீட்டு கொள்கையை போச்சு, இட ஒதுக்கீட்டு கொள்கை போச்சு, அரசு ஒதுக்கீட்டு இடமும் போச்சு, அரசு ஒதுக்கீடு இடமும் போச்சு, ஏழை மாணவன் கல்வி போச்சு, ஏழை மாணவன் கல்வி போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, இட ஒதுக்கீட்டு கொள்கையும் போச்சு, இட ஒதுக்கீட்டு கொள்கை போச்சு, அரசு ஒதுக்கீட்டு இடமும் போச்சு, அரசு ஒதுக்கீடு இடமும் போச்சு, ஏழை மாணவன் கல்வியும் போச்சு, ஏழை மாணவன் கல்வி போச்சு, ஏழை மாணவன் கல்வியும் போச்சு, ஏழை மாணவன் கல்வி போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு. சமூக நீதி எங்கே போச்சு, முதல்வரே, 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 சமூக நீதி எங்கே போச்சு. சமூக நீதி எங்கே போச்சு, விட மாட்டோம், விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். எச்சரிக்கை, 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 தமிழக முதல்வருக்கு எச்சரிக்கை. தமிழக முதல்வருக்கு எச்சரிக்கை. திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. திரும்ப பெறு, திரும்ப பெறு, அயோக்கிய சட்டத்தை திரும்ப பெறு, அயோக்கிய சட்டத்தை திரும்ப பெறு, அயோக்கிய சட்டத்தை திரும்ப பெறு. அயோக்கிய சட்டத்தை திரும்ப பெறு, அரசு உதவி கல்லூரி, அரசு உதவி கல்லூரி, ஏழை மாணவன் கல்லூரி, ஏழை மாணவன் கல்லூரி, விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், பறி போக விட மாட்டோம். பறி போக விட மாட்டோம், பறி போக விட மாட்டோம், பறி போக விட மாட்டோம்.
பறி போக விடமாட்டோம். தேசிய கல்வியை எதிர்ப்போம் என்று தேசிய கல்வி இருப்போம் என்று அதைவிட கொடுமையை செய்கிறாய், அதைவிட தொழிலை செய்கிறாய், அதைவிட கொடுமையை செய்கிறாய். அதைவிட கொள்கையை செய்கிறாய். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே. சமூக நீதி என்று சொல்லி சமூக நீதி என்று சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றாதே. தமிழக மக்களை ஏமாற்றாதே. எங்கள் உரிமை எங்கள் உரிமை, எங்கள் உரிமை எங்கள் உரிமை. கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, கல்வி எங்கள் அடிப்படை உரிமை. கல்வி எங்கள் அடிப்படை உரிமை. கல்வி எங்கள் அடிப்படை உரிமை. உயிரை கொடுத்து உரிமை காப்போம், உயிரை கொடுத்து உரிமை காப்போம். உயிரை கொடுத்து உரிமை காப்போம். உயிரை கொடுத்து உரிமை காப்போம். எச்சரிக்கை எச்சரிக்கை, எச்சரிக்கை எச்சரிக்கை. தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பேச்சு இட ஒதுக்கீட்டு கொள்கையும் போச்சு. அரசு ஒதுக்கீட்டு இடமும் பேச்சு, அரசு ஒதுக்கீட்டு இடமும் போச்சு. ஏழை மாணவன் கல்வியும் போச்சு. ஏழை மாணவன் கல்வியும் போச்சு. சமூக நீதி எங்கே போச்சு? சமூக நீதி எங்கே போச்சு? முதலமைச்சரே முதலமைச்சரே, முதலமைச்சரே முதலமைச்சரே. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. எச்சரிக்கை விடுக்கின்றோம். எச்சரிக்கை விடுக்கின்றோம். திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. சட்ட திருத்தத்தை சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. சட்ட திருத்தத்தை சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. எச்சரிக்கை செய்கின்றோம். எச்சரிக்கை செய்கின்றோம். மக்கள் விரோத சட்டத்தை, மக்கள் விரோத சட்டத்தை, மாணவர் விரோத சட்டத்தை, மாணவர் விரோத சட்டத்தை, கல்வி உரிமைக்கு எதிரான சட்டத்தை கல்வி உரிமைக்கு எதிரான சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. தமிழ்நாடு அரசே திரும்ப பெறு, தமிழ்நாடு அரசே திரும்ப பெறு. தமிழ்நாடு அரசே திரும்ப பெறு. தமிழ்நாடு அரசே திரும்ப பெறு. யாரையும் கருத்து கேட்காமல், யாரையும் கருத்து கேட்காமல், யாரையும் கருத்து கேட்காமல், யாரையும் கருத்து கேட்காமல், சட்டமன்றத்தில் விவாதிக்காமல், சட்டமன்றத்தில் விவாதிக்காமல், சட்டமன்றத்தில் விவாதிக்காமல், சட்டமன்றத்தில் விவாதிக்காமல், அவசரமாக அவசரமாக எல்லோரையும் ஏமாற்றி எல்லோரையும் ஏமாற்றி எல்லோரையும் ஏமாற்றி எல்லோரையும் ஏமாற்றி சட்டத்தை கொண்டு வந்தாய், சட்டத்தை கொண்டு வந்தாய், சட்டத்தை கொண்டு வந்தாய். சட்டத்தை கொண்டு வந்தாய். திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. அப்பன் மறுத்த சட்டத்தை, அப்பன் மறுத்த சட்டத்தை, அப்பன் மறுத்த சட்டத்தை அப்பன் மறுத்த சட்டத்தை தனியன் கொண்டு வருவதா? கையில் கொண்டு வருவதா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. அப்பன் புத்தியை கேள், அப்பன் புத்தியை கேள், அப்பன் புத்தியை கேள், அப்பன் புத்தியை கேள், அப்பன் புத்தியை கேள். அப்பன் புத்தியை கேள். அப்பன் திரும்ப பெற்ற, அப்பன் திரும்ப பெற்று, அப்பன் திரும்ப பெற்ற அப்பன் திரும்ப பெற்று சட்டத்தை 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 ஸ்டாலினே கொண்டு வராது, ஸ்டாலினே கொண்டு வராது, ஸ்டாலினே கொண்டு வராது, ஸ்டாலினே கொண்டு வராது, ஸ்டாலினே கொண்டு வராது. ஸ்டாலினே கொண்டு வராது. திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. அயோக்கியமான சட்டத்தை அயோக்கியமான சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. திரும்ப பெறு திரும்ப பெறு. மிகப்பெரிய புரட்சி தீயை பற்ற வைப்பதற்காக எங்களோடு இணைந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற பல பேராசிரியர்களை 18 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்திருக்கின்றேன். என்ன வருத்தம்னா, அதே போராட்டத்திற்காக 18 ஆண்டுகள் கழித்து இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கின்ற நாம் கல்வியானது ஏழை மாணவரை நோக்கி ஏழைகளுக்காக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற கருவியை நாம் இன்றைக்கு மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயம் நம்முடைய போராட்டம் வெல்லும். நாங்க இதே இடத்துலதான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்காக போராட்டத்தை தொடங்கினோம். மாநில அரசு, மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய அரசு தேசிய
தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாதான் பணம் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 140 கோடி மக்களினுடைய ஓட்டுகளை வாங்கி டெல்லியில உட்கார்ந்திருக்கிற மாபெரும் அரசு, 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசு 2 பேரும் இந்த சட்டத்தை நிறைவேற்றல. நாங்க இங்க வீதியில நின்று போராடணும். இந்த மாதிரி ஒரு 100 பேர் 50 பேர் நின்று போராடணும். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் நடக்குமான்னு. நாங்க எங்களுடைய போராட்டத்தை முழு நம்பிக்கையோடு தொடர்ந்தோம். சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க வந்தால் மறியல் பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போவோம், சாயந்தரம் விட்டுவாங்க வந்தோம். மோடி வந்தா போராட்டம் பண்ணுவோம், கல்வி அமைச்சர் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் வந்தா போராட்டம் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். ஒரு பக்கம் நீதிமன்ற போராட்டம், இன்னொன்று கள போராட்டம். ஏன்னா 8 லட்சம் ஏழை குழந்தைகள் பாதிக்கிறாங்க. இந்த வருஷம் 1.5 லட்சம் குழந்தைகள் ஸ்கூல்ல சேர்த்த முடியல. 2 கவர்மெண்ட் கண்டுக்கல. சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டோம், மிகச்சிறந்த தீர்ப்பை பெற்றோம். இதற்காக தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்ததோ, நாங்கள் குற்றம் மட்டும் சாட்டிக் கொண்டிருக்கவில்லை, நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா என்ன சொன்னாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி மத்திய அரசு பணம் கொடுக்காமல் இருப்பது தவறு, மத்திய அரசாங்கத்தை பணம் கொடுக்க சொன்னாங்க. பணம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத, நீ அட்மிஷன் ஓபன் பண்ணு சொல்லி மாநில அரசுக்கு சொன்னாங்க. பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், அங்க போய் கேவியட் மனு தாக்கல் பண்ணணும். உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா, அங்க இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட பேசினா, இனிமேல் நம்ம தாமதிச்சா மத்திய அரசாங்கம் குற்றான்னு சொல்லி கொடுத்த அசிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம மத்திய அரசாங்கம் 700 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணோம். மாநில அரசாங்கம் உடனடியாக அட்மிஷன் போட்டா. ஒரு சின்ன அமைப்பாக இருந்து எங்களுடைய நோக்கத்திலே நியாயம் இருக்கிறது, சட்டத்திலே உரிமை இருக்கிறது. சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் உள்ளத்திலே நேதி நேர்மை, அந்த ஏழை குழந்தைகளுக்காக போராட வேண்டும் என்ற அந்த நெருப்பு நம்ம கிட்ட இருந்தா நிச்சயம் நம்மால் ஜெயிக்க முடியும். 7 மாசம் கழிச்சு நாங்க ஜெயிச்சோம். சாதாரண இயக்கமாக இருந்து கொண்டு 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருந்த தமிழ்நாடு அரசு சாதிக்க முடியாததை நாங்க சாதிச்சிருக்கிறோம்னா இது எங்களுக்கான பெருமை என்று நாங்கள் இங்கே சொல்லவில்லை. இந்த பிரச்சனையையும் நாம் இங்கே 100 பேர் கூடி என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்காமல், இதில் நியாயம் இருக்கிறது, நோக்கம் சரியாக இருக்கிறது, நம்மால் போராடினால் வெற்றி பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயம் இதிலே நாம் ஜெயிக்க முடியும். என்ன கொடுமையா இருக்கு யோசிச்சு பாருங்க. சாதாரண 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிறவன் ஒரு பிஹெச்டி டெக்ல போக முடியும், ஒரு சிஐடிக்கு போக முடியும், ஒரு தியாகராஜா காலேஜில் போக முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் ரூபாய் கட்டணம் வந்துச்சுன்னா எவ்வளவுதான் நல்லா படிச்ச பையன், காசு இல்லாத பையன் எப்படி படிப்பான்? இதுக்கு யார் உறுதி? நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே, மாநாடு நடத்துறீங்க, ஸ்டேஜ்ல கூப்பிட்டு 4 பேர்த்து அழுகு வச்சு எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க. நான் கேட்கிறேன், இந்த சாதாரண ஏழை பையனுடைய படிப்புக்கு யார் உறுதி? நீங்க நல்லா இருந்துட்டீங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு காலத்துல அமைச்சர் எல்லாம் ஒண்ணுமில்லாதவனா இருந்தான். இன்னைக்கு அமைச்சர் எல்லாம் கோடி கோடியா கொட்டி இருக்கிறதுனால ஏழை பசங்களுடைய வழி அவனுக்கு புரியல. நான் கேட்கிறேன், இந்த அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காருல்ல, ஒரு தகரப்பட்டியோட பிஹெச்டி டெக்கு வந்தது, இனிமேல் தகரப்பட்டி பிஹெச்டி டெக்கு வர முடியாது, சூட்கேஸ்ல பணத்தோட தான் பிஹெச்டி டெக்கு வர முடியும். கேட்கிறேன், நீ போராடுறியா? எந்த கட்சி போராடுது? இந்த எல்லா கட்சிகளையும் நம்மை நோக்கி திருப்ப வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் வீதி வீதியாக ஊராக இந்த பிரச்சனை பற்றி எறிய வேண்டும். நமக்காக அல்ல, எதிர்காலத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எங்கோ இருக்கின்ற ஒரு மாணவன், நான் இந்த ஆர்டிஐல வெற்றி பெற்ற பிறகு
கன்னியாகுமரியில் இருந்து ஒரு தாய் கண்ணீர் மல்க அலைபேசியில் அழைக்கிறார், மதுரையில இருந்து அழைக்கிறார், சென்னையில இருந்து அழைக்கிறார். எங்களுக்கு அவர்களை தெரியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு சில தாய்மார்களுக்காக நாங்கள் இயங்கி இருக்கிறோம் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறோம். அதே போல எதிர்காலத்தில் இந்த தலைமுறை நமக்காக பணியாற்றுவதனால நாம் இந்த கல்லூரியை காப்பாற்றி இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் கடைக்கோடியில் இருக்கின்ற அந்த மாணவனுக்கு வர வேண்டும். இதற்காக நாம் போராடுகின்றோம். இந்த போராட்டம் தொடக்கம், இதில் வெற்றி வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் கல்லூரியாக போக வேண்டும். ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர்களை இதை நோக்கி இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மிகப்பெரிய மாணவர் புரட்சியை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இது மாணவர்களுடைய உரிமை. இந்த உரிமை போராட்டத்தில் நிச்சயம் நாம் வெல்வோம், நிச்சயம் நாம் வெல்வோம். தொடர்ந்து நீங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுங்கள். எந்த காலகட்டத்திலும் நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம், எந்த சமயத்திலும் நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம். இந்த நாட்டினுடைய கல்வி உரிமை பாதுகாப்பது ஆசிரியர்களுடைய கடமை மட்டுமல்ல, எங்களை போன்ற சாதாரண இயக்கத்தினுடைய கடமை. தொடர்ந்து நாங்கள் இயங்குவோம், வெற்றி பெறும் வரை இயங்குவோம், சளைக்காமல் இயங்குவோம். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் பாலசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கே பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பொறியியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி மற்றும் தியாகராஜ பொறியியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரிகள் தனியார் மயமாக்கப்படும் போது நமக்கு உடன் இருந்து நமக்கு இதே குரலில் நமக்கு ஒத்துழைத்தவர் திரு ஈஸ்வரன் அவர்கள். அவருக்கும் முதலில் எங்களுடைய அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில கருத்துக்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 2011 முடித்த போது இந்த பிரச்சனை, அதாவது அப்போது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் 4 கல்லூரிகளில் மட்டும் தனியார் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் மாற்றம் நினைத்தார்கள். அப்போது முதல்வர் கலைஞர் அண்ணன் ஈஸ்வரன் அதை ரீகால் பண்ணினார்கள். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய ஏதொரு நடவடிக்கையும் எடுக்காது என்று உறுதி கூறினார். அந்த கடிதம் ஒரிஜினல் இன்னும் நம்மளிடம் இருக்கிறது. அப்படி என்றால் கலைஞர் இந்த மாதிரி ஒரு கருத்திற்கு, இந்த மாதிரி ஒரு மாற்றம் உறுதியாக கெடுதலை உண்டாக்கும் என்று நினைத்து ஆராய்ந்து அந்த மாதிரி கடிதத்தை வழங்குகிறார். அதே போல் இது வேற மாதிரி ஒரு பிரவுன் யூனிவர்சிட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேர், இப்போ ஒரு பிரவுன் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேர். எல்லாமே வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மயமாக்குவதற்கு வேறு பெயர்களை வைத்து அதுவும் 100 நாள், ஒரு நாள் 2 நாளில் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் நம் பொறியியல் கல்லூரியில் ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரியில் சுமார் 7500 ரூபாய்க்கு மாணவர் படிக்கிறார். தனியார் கல்லூரியில் கூட SF கல்லூரியில் என்று சொல்லுவோம், சுயநிதி கல்லூரியில் கூட இப்போது கூட 50 அல்லது 55 + 20 அதிகபட்சமாக 75,000 ரூபாய்க்கு மேல் எந்த ஒரு பொறியியல் கல்லூரியிலும் வாங்க முடியாது. ஃபீ ஃபிக்சேஷன் கமிட்டி ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படி இருக்கிற போது இப்போ வந்து இப்போது இருக்கிற ஒரு சுமார் 450 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 100 கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகளில் தனியார் மயமாகுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சுமாராக கணக்கு போட்டு பாருங்கள், வருடம் 2 லட்சம் மாணவர்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு சுத்தமாக அழிந்துவிடும். சரியாக சொன்னால் நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் என்னை போல் சீனியர் மக்கள் அனைவருமே அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் வந்தார்கள். அரசு கல்லூரியிலிருந்து கல்லூரியில் வந்து படிக்கும் வாய்ப்பு அறவாகவே இருக்காது என்ற நிலைமை இப்போது உண்டாகிறது. பொறியியல் கல்லூரியில் சில வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றன. 7.5% கோட்டா என்பது இதற்கு முன்பு இருந்த ADMK கவர்மெண்டில் உண்டாக்கப்பட்டது. பின்பு DMK கவர்மெண்டில் அதில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. மெடிக்கல் பிளஸ் இன்ஜினியரிங் என்று செய்தார்கள். இதில் நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். அரசு கல்லூரியில், அரசு பள்ளியில் இருந்து ஒரு பல மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் நல்ல நிலைமையில் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். அரசு உதவி பெறும் கல்லூரியில் மட்டுமல்ல, SF கல்லூரிகளில், சுயநிதி கல்லூரிகளில் மிக அழகாக இதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு மூடு விழா, இனிமேல் 7.5% கோட்டா என்பதே ஒன்று இல்லாமலே போய்விடும். அதை தவிர TPS என்பார்கள், தமிழ் புதல்வன், PPS என்பார்கள், புதுமை
புதுமை பெண் இதெல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர்றவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதுவும் 3 விழா செய்யப்படும். அதே மாதிரிதான் நம்ம 7.5%. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது வந்து இப்ப மெடிக்கல் பத்தி பேசுறாங்க, இன்ஜினியரிங் பத்தி ஒண்ணும் பேச கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி ஒண்ணுமே பேச கிடையாது. இந்த 69% அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வந்து ஒரு நிகழ்விலேயே இல்லாமல் போய்விடும். அதே போல அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் வந்து குறைந்தது 50 கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட வருடம் ஒரு 2 லட்சம் மாணவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள். அதாவது இனிமேல் வந்து பணம் இருப்பவர்கள் மட்டுமே படிக்க முடியும், பணம் இல்லாதவர்கள், கிராமத்து மாணவர்கள், ஏழை மாணவர்கள் படிக்கவே முடியாது என்ற நிலைமையை நோக்கி இந்த சட்டத்தை இழுத்து செல்லும். இறுதியாக இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் இதற்கு முக்கியமாக சொல்லும் காரணம் கல்வியின் தரத்தை உயர்த்துவது. இது மிக ஒரு சிரிப்புக்கு உகந்ததாகவே இருக்கிறது. அதாவது வந்து இப்ப நம்ம எல்லாமே வந்து இப்ப கல்லூரிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிகள் இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி என்பது என்ன, இப்ப வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இவங்க நடத்துற ஒரு யூனிவர்சிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா செகண்டரி ஹையர் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் இருக்குது. இவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க எங்கனாலும் நடத்த முடியாது, தரம் இருக்காது, இதை நாங்கள் தனியார் வாங்கி கொடுத்துட்டோம்னா பிரமாதமா நடக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் சுத்த பொய். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் உட்பட இந்த கல்லூரிகள் மட்டுமே நன்றாக இயங்கி வருகின்றன. உறுதியாக தனியார் வயம் இந்த பிரவுன் யூனிவர்சிட்டி என்ற பெயரில் மாற்றப்பட்டால் தரம் சுத்தமாக போகும். அதை தவிர ஏழைகள் மட்டுமே வாழ முடியும், பணக்காரர்கள் மட்டுமே வாழ முடியும், ஏழைகள் வாழவே முடியாது என்ற நிலைமை இதை எடுத்து சொல்லும். இதை முழுக்க இதை கைவிடுமாறு எல்லா முயற்சிகளும் நாம் எடுக்க வேண்டும். நன்றி. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் தோழர் அவர்கள் ஈஸ்வரன் அவர்களுக்கும், தோழர் பேராசிரியர் சி பிச்சாண்டி அவர்கள் பொதுச் செயலாளர் மற்றும் AUT அவர்களுக்கும் மற்றும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது அப்படிங்கிறதால பெயரளவில் மட்டும்தான் அவங்க எதை ஆதரிக்கிறாங்கன்னா குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறத போலவேதான் இருக்கு. ஏன்னா மீண்டும் ஏழை மாணவர்கள் அவங்களுடைய குலக்கல்வி செய்வதற்கு அனுப்புகிறது. ஏன்னா மேற்படிப்பு, அதாவது உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் உதவியோடு தான் படிக்க வேண்டும். அரசாங்க உதவி இல்லாமல் ஒரு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்குதுன்னா அது என்ன பண்ணுது, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை திருப்பி அனுப்புது. அதே நீங்க அதுக்கு முன்னதாரணமா செய்யப்படக்கூடியது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் பெயராக என்ன சொல்றாங்க, திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் கொள்கை, எந்த கொள்கையுமே பின்பற்றுவதில்லை. அதாவது CIT இதனோட நம்ம கம்யூனிஸ்ட் கொள்கையோட இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி எந்த பொது உடைமை கொள்கையும் கிடையாது. 1959 என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாரும் இணைந்து தேசியமயமாக்குச்சு கல்வியை. அப்போ இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கோம், தேசியமயமாக்கி இந்த கல்வியை வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னா அது மாதிரி செய்யாம ஒரு நதியும் தேசியமயமாக்க மாட்டாங்க, மக்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கல்வியும் தேசியமயமாக்க மாட்டாங்க. அப்படி ஆக்கும் போதுதான் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும். இப்ப அரசு பள்ளியில் 200 கட் ஆஃப் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. உங்களுடைய என்ஜினியரிங் கட் ஆஃப் 114 மாணவர்கள் பாத்தீங்கன்னா 200 எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2,39,000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமே அப்ளை பண்ணும். அதுல கிடைத்திருக்கக்கூடிய எத்தனை பேர்னா 50,000 பேர். அத்தனை பேருக்குமே வந்து அதாவது பிரைவேட் காலேஜ் சேர்ந்துதான் அது இருக்கு. இப்போ 10 லட்சம் மாணவர்கள் எழுதி இருப்பாங்க +2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சென்ற 2025ஆம் ஆண்டு அகாடமிக்ல. ஆனா அத்தனை மாணவர்களுக்கும் கிடைச்சிருச்சா 239,000 பேர்த்துல எத்தனை மாணவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய எய்டட் காலேஜஸ் கிடைச்சிருக்கு? 180 இருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப இதுக்கு கூட வந்து அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா இந்த அனைத்து மாணவர்களையுமே என்ன திருப்பி போக வைக்குது. இப்ப அவங்க 200 மார்க் எடுத்துட்டு அவனால ஒரு 16 லட்சம் கொடுத்து ஒரு கல்லூரிக்கு செல்ல முடியாது. ஓப்பனா சொல்ல போனா ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் பாத்தீங்கன்னா 24 இருந்து 20 லட்சம் கொடுத்தா தான் இன்ஜினியரிங் முடிக்க முடியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட ஆர்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, பிகாம்ல இன்டர்ன்ஷிப் போறனா இதே நம்ம குமரகுரு கல்லூரியில பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு அதாவது இந்தியா தமிழ்நாடுக்குள்ள இன்டர்ன்ஷிப் போறோம்னா 1 லட்சம்,
அதாவது இந்தியாவுக்குள்ள போறோம்னா 2 லட்சம், அப்புறம் போய் இன்டர்ன்ஷிப் எத்தனை மாசம், 3 மந்த்ஸ்க்கு 5 lakhs. அப்ப இப்படி பிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஏழை மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? கல்வி எங்கிறது அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி இதை கொண்டு வந்திருக்கிறது மிக அப்பட்டமான கேவலமாக என்ன இருக்குதுன்னா, குலக்கல்விங்கிறது பின்னாடி ஒரு திரும்பவும் நாங்க என்ன செய்யணும், விவசாயம் திரும்பி விவசாயமே பண்ண பண்ண முடியாது, படிக்க முடியாது. என்ஜினியரிங் கல்லூரி போகணும் அப்படின்னு கற்பனையில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் மீண்டும் போய் அவங்களால கல்லூரியில் படிப்பை தொடர முடியாது. உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான ரூபாய் சேர்த்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளியால எப்படி வருஷத்துக்கு 2 லட்சம் கூட கட்ட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இந்த அரசாங்கம் இதை கொண்டது மாபெரும் கண்டனத்துக்குரியது. இதை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முன்னேற்ப செய்யக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து சட்டத்தை திரும்ப பெறு. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, அரசு உதவி பெறும், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனம் தனியாருக்கு கொடுக்காதே, தனியாருக்கு கொடுக்காதே, இட ஒதுக்கீடு கொள்கையையும் இட ஒதுக்கீடு கொள்கையும் போச்சு, இன ஒதுக்கீடு கொள்கையும் போச்சு, அரசு ஒதுக்கீடு இடமும் போச்சு, அரசு ஒதுக்கீடு இடமும் போச்சு, ஏழை மாணவன் கல்வியும் போச்சு, ஏழை மாணவர் கல்வியும் போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, ஏழை மாணவன் கல்வியும் போச்சு, ஏழை மாணவர் கல்வியும் போச்சு. கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, கல்வி அமைச்சரே, ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். தனியார் மய கல்வியை, தனியார் மய கல்வியை ஆராய்ச்சிக்கும் அல்ல, ஆராய்ச்சிக்கும் அல்ல, வளர்ச்சிக்கும் அல்ல, வளர்ச்சிக்கும் அல்ல, கொள்ளைக்கே, 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 தரம் வாய்ந்த கல்வியை, தரம் வாய்ந்த கல்வியை, தரம் வாய்ந்த கல்லூரியை, தரம் வாய்ந்த கல்லூரியை தனியாருக்கு வாக்காதே, தனியாருக்கு வாய்க்காதே, அரசு ஒதுக்கீடு இடம் இல்லை, அரசு ஒதுக்கீடு இடம் இல்லை, எனக்கு ஒதுக்கீடும் இல்லை, ஏழை மாணவனுக்கு இடம் இல்லை, ஏழை மாணவருக்கு இடம் இல்லை, பணம் 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 பணம், எல்லாமே பணம் பணம், எல்லாமே பணம் பணம். தமிழக மக்களே, தமிழக மக்களே, தமிழக மக்களே, தமிழக மக்களே, இப்போது தடுக்காவிட்டால், இப்போது தடுக்காவிட்டால் அரசு பள்ளியும் இருக்காது, அரசு பள்ளியும் இருக்காது, அரசு கல்லூரியும் இருக்காது, அரசு கல்லூரியும் இருக்காது. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு, ஏழையின் கல்விக்கு, ஏழையின் கல்விக்கு சமாதியா, அரசு உதவி கல்லூரிகளை, அரசு உதவி கல்லூரிகளை தனியார் நிறுவனத்துக்கு விற்காதே, தனியார் பல்கலைக்கழகத்திற்காக சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு, சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு, அரசு உதவி கல்லூரி, அரசு உதவி கல்லூரி, ஏழை மாணவன் கல்லூரி, ஏழை மாணவர் கல்லூரி பறி போக விடமாட்டோம், பறி போக விடமாட்டோம், பறி போக விடமாட்டோம், பறி போக விடமாட்டோம். தேசிய கல்வியை எதிர்ப்பது, தேசிய கல்வியை எதிர்ப்பது, தேசிய கல்வியை எதிர்ப்போம் தேசிய கல்வியை எதிர்ப்போம் என்று அதை விட கொடுமையை செய்கிறாய், 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 செய்கிறாய். ஏமாற்றாதே, 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 சமூக நீதி என்று சொல்லி, சமூக நீதி என்று சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றாதே, தமிழக மக்களை ஏமாற்றாதே. எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, கல்வி எங்கள் அடிப்படை உரிமை, உயிரை கொடுத்து உரிமை வெல்வோம், உயிரை கொடுத்து உரிமை பெறுவோம். எச்சரிக்கை, 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 தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. கோர்ஸ்கள் ஹிஸ்டரி, சோசியாலஜி, சைக்காலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, இப்ப மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் கூட சேர்ந்துருச்சு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸும். இதெல்லாம் அட்மிஷனே இல்ல எய்டட் காலேஜ்லயும். இப்ப இந்த தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட பின்பு இந்த வகுப்புகளை நடத்தும் என்பதற்கு எந்த உத்தரவாதம்? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பேர் தான் ஜாயின் பண்றாங்க. அப்ப அது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்ல இருக்கு. அப்ப அந்த எய்டட் கோர்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின் பண்ணுவான்? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதுல தான் இருக்கு. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லாம போயிடும், ஒரு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டே இல்லாம போயிடும். அப்ப இது எப்படி கொண்டு வர போறாங்க? ஒண்ணுமே பணம் குமிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் சிஏ, இதுல 15-20 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இதை மட்டுமே நடத்தி கொண்டு போகும்போது அது எவ்வாறு இயலும்? அப்ப இது முற்றிலுமாக எதிர்ப்பான ஒரு விஷயம். அதனால இந்த புதிய சட்டத்தை நாம நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். இப்ப நம்ம சொல்லுகின்ற இப்ப எக்ஸிஸ்டிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா விஐடி ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க.
அமிர்தா இன்ஸ்டிடியூட் நல்ல ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. அடுத்தது சாஸ்திரா சொல்றாங்க. இவங்க எல்லாம் எங்கேயாவது உலக தரவரிசை பட்டியலில் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு. அப்ப உலக தரவரிசை பட்டியலில் இல்லாத இப்ப இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்கள் இடம்பெறவில்லை. அவங்களை விட இப்ப இருக்கிற புதிய பல்கலைக்கழகங்களாக உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த அளவுக்கு கல்வியை மாற்றம் செய்ய முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன். ஒரு 90% 10% தான் தனியார் கையில இருக்கு. அவன் எல்லா விதத்திலையும் முன்னேறி கொண்டு வருகிறார்கள். நாம கல்வியில் முன்னேறி இருக்கும், தமிழ்நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கிறார். ஆனா இந்த மாதிரி ஒரு செயல்மொழியும் இது பின்னோக்கி இருக்கிறதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதனால் நமது முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து இந்த சட்டத்தை இம்மீடியட்டாக உடனடியாக திரும்ப பெற்று வாழ்வாதாரத்தையும் ஏழை எளிய குழந்தைகளினுடைய நடுத்தர குழந்தைகளின் வாய்ப்புகளை பறிக்காமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெரும் முயற்சியை நமது மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் மதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்கள் முன்னெடுத்தது மிகவும் பாராட்டுக்குரியது. நாம் ஆசிரியர் பல்கலைக்கழக சங்கத்தின் சார்பாக நாம் எப்போதும் இந்த மாதிரி முயற்சிக்கு அவருக்கு உறுதுணை அளிப்போம் என்பது நான் சார்ந்த இந்த ஏயுடியின் சார்பாக உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா காலேஜஸ் தான் இருக்கும். 3 ஏக்கர் இருந்தா போதும் காலேஜஸ், அது தவிர எதுவுமே இருக்காது. முதல்ல இப்ப ஜாப் லெஸ் growth ஜியோகிராஃபில வந்துருச்சு. டீச்சர்ஸ் நீங்க கொஞ்சம் ஜிடிபி எல்லாம் நிறைய சொல்லி தரணும் சார். இது பில்டா எஜுகேஷன் என்னன்னே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய ஆபத்து. சரி, அந்த அந்த டொனேஷன் இவ்வளவு பிரைவேடைசேஷன் பண்ணி சோசியல் டெவலப்மெண்ட் என்ன வரப்போகுது? ஒண்ணுமே இல்லையே. ஏங்க பிஎஸ்என்எல்ல பிரைவேடைசேஷன் பண்ணி அதுலயும் காசு அடிச்சிட்டீங்க. பிராண்டி கடை ஒண்ணுதான் இப்ப ஏதோ தெரியாம எடுத்துட்டாங்க. அது நிறைய பசங்களை குடிக்க வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிருச்சு. அம்பானிக்கு பையனுக்கு கல்யாணம் பண்றதுன்னா ₹1 ஏற்றி கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார். அவர் முடிவெற்ற கடைக்கு வர போறாரு. அந்த வேஸ்டேஜ் ஆகுது. அது பிரைவேடைசேஷன் கூட போகுதாமா? கிளீன் எனர்ஜி 2027 இவங்க கொண்டுட்டு வரும். எங்கெங்க நேச்சுரல் ரிசோர்சஸ் கவர்மெண்ட் இருக்கு எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இந்த பேச்சு நிர்வாகம் எல்லாம் டொனேஷன் வாங்கிடும். எது அது வாங்கி என்ன பண்ண போறாங்க? அவரு முதலாளி உட்கார்ந்துருக்காரு. ஆனா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிற சார் தானே எடுக்கிறாங்க. இவரு தானே பெர்ஃபார்மிங் ஆபீசர். ஆனா அவன் பெர்ஃபார்மிங் ஆபீசர் ஆயிட்டானே. அது எப்படிங்க எத்திக்கலா கரெக்டா இருக்கு? இந்த ஆபத்து ரொம்ப ஆபத்துங்க. டைம் 2 minutes தான் கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் நம்ம பாண்டியராஜன் தோழரை அரசு செஞ்சு இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனை தடுத்தலாம் நினைச்சோம். அதனோட வீச்சு பெருசா போச்சு. நாங்க சொல்றோம், கலைஞரே ஜாயக்காய் அந்த பிரைவேடைசேஷன் பிரச்சனை மகன் கடவுளையா சொல்றாரியா உனக்கு லூசு பையனாடி தோழ 2 minutes. நன்றி. 2008ஆம் ஆண்டு எனக்கு அறிமுகமாகி தொடர்ச்சியாக என்னோடு மிக சிறந்த நட்பு வட்டத்தில் ஒருவராக இருக்கிற ஏழைகளுக்கான கல்வி, அடிப்படை கல்வி உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் பேராசிரியர், முன்னாள் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஸ்ரீ பிச்சாண்டி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நன்றி நண்பர் ஈஸ்வரன் அவர்களே. நண்பர் ஈஸ்வரன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் இந்த தருணத்திலே நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஒருவர் கூட, எந்த இயக்கமும் கூட ரைட் டு எஜுகேஷன் என்ற சார்பிலே 25 விழுக்காடுகள் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு தர வேண்டும், அதற்கான பணத்தை அரசாங்கம் தரும் என்ற உறுதியை அரசாங்கம் மறந்துவிட்டது. நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கேட்கும் போதே இது ஸ்டேட்டோட மேட்டர்னு ஸ்டேட் கேட்கும் போதே இன்னும் சென்ட்ரல் பணமே கொடுக்கல.
பணம் வந்தா கொடுக்கறதுக்கு எங்களால தர முடியாது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி இந்த ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆடி கொடுத்தாங்க. ஒரு மனிதரை கையில் எடுத்தார். கொள்கை ஐடியாலஜி என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு காலத்திலே சீறி பாய்ந்த சிங்கங்கள் பின்னாடி எல்லாம் நம்ம போயிருக்கலாம். எமர்ஜென்சில எந்த இயக்கம் இன்று ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அதற்காக அடிவாங்கல நானும் ஒருத்தன். ஏன் சொல்றேன், இப்ப மாணவ பருவம் 1970s 81ல பிஜி கலை அறிவியல் கல்லூரி ஆசிரியர்களாக வரும்போது 700 ரூபாய் பேசிக்க 900 ரூபாய் சம்பளம். 700 ரூபாய் சம்பளம். நான் கல்லூரியில கால எடுத்து வைக்கும் போது எங்க சீனியர் டீச்சர் சொல்லுவாங்க, ஏன்டா பாவி நீ வாத்தியார் வேலைக்கு வந்த, நீ ஜேர்னலிசம் படிச்சிருக்கிற, மீடியாவுக்கு ஓடு, ஏன் சார் அப்படி சொல்றீங்களா, உனக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்கடா நீ வாங்குற 700 ரூபாய் சம்பளத்துக்கு. இன்றைய நிலை வேறு, இன்றைய ஆசிரியர்கள் நிலை வேறு. எப்படி இந்த தரம் அவர்களுடைய வாழ்க்கை தான் உயர்ந்ததே என்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஏன் சொல்றேன்னா, கொள்கை திரு ஈஸ்வரன் முன்னால் சார்ந்திருந்த இயக்கத்தையும் அந்த தலைவரும் சேர்த்து சொல்கிறேன். கொள்கையெல்லாம் பறந்து விட்டது. ஆனால் கல்வி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிந்து 20 ஆண்டு காலமாக கோவை மாவட்டத்திலே ஒரு நபர் அதை தொடர்ந்து கேள்வியை எழுப்பி தொடர்ந்து போராட்டங்களை செய்து அதை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்கி சுமார் 700 கோடி ரூபாய் பணத்தை தமிழக அரசுக்கு பெற்று தந்த பெருமை நமது ஈஸ்வரன் அவர்களே சாரும். அவருடைய கொள்கை ஈடுபாடு, அவருடைய கொள்கை பிடிப்பு நான் அன்று பார்த்தது போல இன்றும் இருக்கிறது. அதற்காக நான் அவருக்கு ஒரு வீர வணக்கத்தை இந்த தருணத்திலே நான் அளிக்கிறேன். நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்ம பிரச்சனை கூட அவர்தான் இப்போ அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் இப்ப நமக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு விஷயத்துல பாக்கன்னா நான் அப்படியே தலைகளை பாக்குறேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்காங்க. இப்போ எங்க தலைங்க எல்லா தலைகளும் பாக்குறேன். நானுங்க சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் இங்க சந்திக்கிறேன் ஒரு போராட்டத்துல. ஏன்னா போராட்டமே ஆசிரியர்களுக்கு மறந்து போச்சு 17 வருஷமா. இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு போராட்டம் தான் நமக்கு இல்லைன்னா வாழ்க்கை நம்மள நடுரோட்ல நிறுத்துருவாங்க. நம்ம பிரச்சனை என்ன? 2008 2 நிறுவனம் தான், 2 இன்ஸ்டிடியூஷன், தியாகராயா மதுரை, பிஹெச்டி நிறுவனங்கள் கோயம்புத்தூர். 2 நல்லா நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா 2 கல்லூரிக்கும் தனித்தனியாக சட்ட முன்வடிவு சட்டசபையிலே கொண்டு வரப்பட்டது. தனித்தனி சட்ட முன்வடிவு ஒட்டுதே இல்ல, தனித்தனி சட்ட முன்வடிவு கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம சென்னையில இருந்து நம்ம கேலரியில இருந்து பாக்குறோம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு. நல்ல காலம் நம்ம சுதர்சன் மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவராக இருந்த காங்கிரஸ் சுதர்சன் அவர்கள், என்னங்க நியாயம், எய்டட் காலேஜுக்கு போய் இவ்வளவு பெரிய எய்டட் காலேஜ் எடுத்து நீங்க வந்து திடீர்னு பிரைவேட் யூனிடரி யூனிவர்சிட்டி கொண்டு வரீங்களே, இது நியாயமா அப்படின்னு கலைஞர் பார்த்து கேட்கிறார். பீட்டர் தப்பு இது செய்யக்கூடாது. தமிழரை எழுதுகிறாரு, கம்யூனிஸ்ட் எழுதுகிறாங்க, எல்லாரும் எழுதுகிறாங்க, தொடர்ந்து கொதிச்சு எழுதுறாங்க. சிபிஐ சிபிஎம் எல்லாம் இது நியாயமே கிடையாதுங்க. இது கொண்டு வந்தீங்கன்னா நடுரோட்ல நின்றுடுவாங்க குழந்தைங்க. 2 கல்லூரிக்கு இந்த கூட்டம். கலைஞர் பார்த்த என்னடா இது மைனாரிட்டி கவர்மெண்ட் வேற, கலைஞர் கவர்மெண்ட் பாக்குறாரு, இது ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு செலக்ட் கமிட்டிக்கு போடுறாரு. செலக்ட் கமிட்டிக்கு அப்புறம் 1 ஆண்டு காலம் இதே கலெக்டரேட் முன்னாடி நடந்த போராட்டம். தோழர்களோட வந்து நிக்கிறாரு. அவரும் மேல போயிட்டு அந்த செலக்ட் கமிட்டி கொடுத்து கடைசியில் என்ன சொன்ன கலைஞர், இது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எதிராக இந்த அரசு எதுவும் செய்யாது அப்படி ஒரு கடிதம் கொடுத்துட்டு ஏற்காடு போயிடுறாரு. யாருக்கும் தெரியாது, கடிதம் மட்டும் எங்களுக்கு சேர்ந்துச்சு. போராட்டத்தை நம்ம கைவிடுறோம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கு. எங்களுக்கெல்லாம் வயசாகி பிடிச்சி நாங்களாம் ரிட்டையர் ஆயிடும். இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்போ எங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் தெரியுது. இந்த தனியார் பல்கலைக்கழக மசோதா என்பது அதற்கு ஊடாக எய்டட் காலேஜ் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு அன்று மதியம் தெரிந்து அன்றைக்கு இரவே நான் சென்னையில் இருக்கிறேன். இரவே எதிர்கட்சி தலைவர் அவர்களை சந்திக்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். முக்காலசி
எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்து சார் இது நியாயமே இல்லை. ஏன்னா யாருக்கிட்டமே சட்ட முன்னோடி காப்பி இல்லை. என்னங்க நீங்க என்ன கொண்டு வரன்னு தெரியாது. நீங்க வந்து எங்ககிட்ட எதை வச்சு சொல்றீங்க கேக்குறாங்க. நீங்க எதை வச்சு நீங்க எய்ரல் காலேஜ் வருதுன்னு சொல்றீங்க. இல்ல சார் நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் கொண்டு வராதீங்க. அன்னைக்கு முன்னே மத்தியானம் காப்பி பாதி வருது. காப்பி நமக்கு தேவையான காப்பி மட்டும் நீங்க அதுல பாத்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே எய்டட் இன்ஸ்டிடியூஷன் என்பது 1976 தனியார் கல்லூரிகள் சட்டம் 1900 பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 accepted by the president of India in 1976 என்ற வார்த்தையை தெளிவா எய்டட் இன்ஸ்டிடியூஷன் என்ன டிஎன்பிசிஆர் ஆக்ட் காலி. இதுல பியூட்டி என்னன்னா நாட் ஓன்லி எய்டட் காலேஜ் செல்ஃப் நர்சிங் காலேஜ் அதுல வரும், அதுவும் காலி. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 8A கிளாஸ் சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களுடைய கல்வியை அடியோடு அழிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சாதாரண கல்லூரிகள் இல்லை, 75 வருஷம் 100 வருஷம் பாரம்பரியமிக்க கல்லூரிகள். அந்த கல்லூரியில் படித்தா தான் மாணவனுக்கு வேலை கிடைக்கும். எங்கேயோ மூலையில் இருக்கிற கல்லூரியில் படித்தா சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கலாம், வேலை கிடைக்காது. ஆனால் இவ்வளவு தரம் வாய்ந்த கல்லூரி ஒரு ஏழை மாணவன் 5000 10,000 ஃபீஸ் கட்டி படிச்சிருவான். இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு அடியோடு அழிந்து போகின்ற வகையில் ஏழை மாணவர்களே கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு அறவே அழியோடு அழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை போட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும். இனிமேலே கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். மாணவர் சேர்க்கை இப்போ வந்து 69% கவுன்சிலிங் வழியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவன் கவுன்சிலிங் வழியா உள்ள வந்துடுவான். ஒரு பிஹெச்டி டெக்கு, சிஐடி, மதுரை தியாகராயா காலேஜ், இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான். இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், லைலா காலேஜ், தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஏழை மாணவன் குறைந்த கட்டணத்தில் சேர முடியும். கட்டணம் மட்டும் இல்லை, அந்த கல்லூரியில் சேரவே இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். கோவி செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு. முட்டாள் அமைச்சர் அவர்களே, கல்வி வளர்ச்சியா? இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள்? எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க. எந்த அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது, எந்த கல்வி வளர்ச்சியும் கிடையாது. தனியார் பல்கலைக்கழகம் தனியாரினுடைய பணத்தை பெருக்குவதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எத்தனை கல்லூரியில் எத்தனை பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆதலால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள் பெரும் திரளாக கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் அடியோடு ரத்து செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று இங்கே நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கூடியிருக்கிறோம். எங்களோடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரிலே ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கின்றோம். இந்த நெருப்பு நாளை சென்னையிலே பிடிக்கும், திருச்சியிலே பிடிக்கும், சேலத்திலே பிடிக்கும், திருநெல்வேலியிலே பிடிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிகின்ற வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சரே, சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய உணர்வல்ல, சாதாரண படிக்க வசதி இல்லாத ஒரு ஏழை மாணவனுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதோ ஆயிரக்கணக்கிலே பேராசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய கருத்தும் ஆதங்கத்தோடு
எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் சாதாரண கட்டணத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு போய்விடுகிறது என்ற ஆதங்கத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தாமல் உடனடியாக எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து கடைசி சில மாதங்கள் இருக்கின்ற பொழுது 17 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட ஒருமை பல்கலைக்கழகத்தை மாற்றி தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டம் என்ற போர்வையிலே யாருமே எதிர்பாராத சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் தமிழகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் இந்த மசோதாவானது அடிகோலி இருக்கிறது. இந்த சட்ட முன்வடிவு சட்ட திருத்தம் என்பது 1976 தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ஆக்ட் 1976 அடியோடு அழித்துவிட்டு இந்த சட்டம் அத்துணை 161 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் 3 கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜும் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மயமாக்குகிறார்கள். இதில் நீங்கள் அந்த சட்ட முன்வடிவை நீங்கள் சரியாக படித்தீர்கள் என்றால் மெடிக்கல் காலேஜுக்கு ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்காங்களே ஒழிய ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜு இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுவும் பேசலை. நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% மெடிக்கல் காலேஜுக்கு உள் ஒதுக்கீடு கவர்மெண்ட் காலேஜ் படித்த பசங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்களும் செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு செய்த இந்த அரசாங்கம் இன்று எந்த மாணவருக்கும் எந்த ஒதுக்கீடும் ரிசர்வேஷனும் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு டிராக்கோனியன் லா. இது தமிழகத்தை இருண்ட காலத்திற்கு கொண்டு சென்றுவிடும். நாம் ப்ரீ இண்டிபெண்டன்ட் டேஸ் நோக்கி நாம் சென்று விடுவோம் என்ற காரணத்தினால் ஆசிரியர் பெருமக்களும் பொதுமக்கள் பொது இயக்கம் மறுமலர்ச்சி இயக்கம் போன்ற இயக்கங்களும் மாணவர்களும் இதை திருப்பும் பெறும் வரையிலே தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த சட்ட மசோதாவை இந்த சட்டத்தை திரும்ப பெற நாங்கள் தாழ்மையுடன் வர வேண்டுகிறோம். நன்றி. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.